பெங்களூரில் இருந்து டெல்லிக்கு ஒரு நாளைக்கு 2 ஃப்ளைட் இருந்தாலும் தினம் வெயிட்டிங் லிஸ்ட் தான். ஃப்ளைட் கிளம்ப அரை மணி நேரம் இருக்கும் பொழுதே வெயிட்டிங் லிஸ்ட் கூப்பிட கவுண்டர் அருகில் சுண்டல் கொடுக்கும் இடம் போல கூட்டம் ஆளுக்கு ஒரு டிக்கெட்டை விசிறி கொண்டிருக்க, களைத்து போன ஏர்லைன் சிப்பந்தி ராமகிருஷ்ணன், பட்டாபிராமன், பி ரமாதேவி என்று பெயர்களை கூப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே அந்த இளைஞன் ஓடி வந்து மற்றவரை விளக்கி, சார் சார் கன்ஃபார்ம்டு டிக்கெட் சார் என்று தன் டிக்கெட்டை சிப்பந்தியின் மூக்குக்கு முன் நீட்டினான். என்ன சார் இப்ப வரீங்க? நோ ஷோ, போட்டுற வேண்டியதுதான். ப்ளீஸ், வர்ற வழியில கார் பிரேக் டவுன், எல்லாரும் அதையே சொல்றாங்க என்று அழுத்து கொண்டு அந்த சிப்பந்தி அவனுக்கு டிக்கெட் கொடுத்து, எனி லக்கேஜ் என்றான். 1 சூட்கேஸ் ப்ளீஸ். அவன் கொடுத்த பெட்டிக்குள் இன்னும் 1.5 மணி நேரத்தில் வெடிக்கப் போகிற வெடிகுண்டு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அதை வாங்கி எடை பார்த்து சீட்டு கட்டி கன்வேயரில் வைக்க, மெல்ல அந்த ரப்பர் பெல்ட்டில் அந்த பெட்டி நகர்ந்து விமானத்தில் ஏற்றுவதற்கு முன்பு பயணிகள் அடையாளம் காட்டுவதற்காக பெல்லட்டுகளுக்கு அருகே வைக்கப்பட்டிருந்தது. அது போவதை கண்கொட்டாமல் பார்த்துவிட்டு சற்றே சுதாரித்த அந்த இளைஞனை கூர்ந்து கவனிக்கலாம். தலைவார மாட்டான் என்பதும் நகங்கள் கடித்து கடித்து சிதிலமாக இருப்பதும் தெரிய, இங்குமங்கும் கண்ணாடி மூலம் பெரிய கண்களால் பார்ப்பதும் நிமிஷத்துக்கு ஒரு முறை கடிகாரத்தை பார்ப்பதுமாயிருந்தான். நிறைய வியர்த்து கைக்குட்டை காலர் ஓரமெல்லாம் நனைந்திருந்தது. போர்டிங் கார்டு வாங்கி கொண்டு சீட் நம்பரை பார்த்தான். 27 அவனுடைய அதிர்ஷ்ட எண். பாதுகாப்பு சோதனையில் மெட்டல் டிடெக்டரால் அவனை தடவி போர்டிங் கார்டில் சீட் குத்த விமானத்தை நோக்கி நடக்கையில் ஏர்லைன் சிப்பந்தி, எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் ஐடென்டிஃபை யுவர் பேகேஜ். கொஞ்சம் தயங்கினான். அந்த செங்கல் நிற பெட்டி காத்திருந்தது. இந்த நிமிஷத்தில் கூட அது தன்னுடையது இல்லை என்று சொல்லி தப்பித்து விடலாம். ஆனால் இதோ இதுதான் என் பெட்டி. சிப்பந்தி அதன் மேல் பால் பாயிண்டினால் பெருக்கல் குறி போட்டு அதை பெல்லட்டில் ஏற்றி வைத்த பொழுது அதன் உள்ளுக்குள்ளே இருந்த சிறிய கிளாக் மெக்கானிசத்தின் டிக் டிக்கை யாரும் கேட்கவே இல்லை. டிடெக்டரால் இழுக்கப்பட்டு பெட்டி ஏர்பஸ் விமானத்தில் ஏற்றப்பட்டதை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் பெயர் சேத்தன். சேத்தன் விமான படிக்கட்டு ஏறி ஹோஸ்டஸின் புன்னகையை மதிக்காமல் 27ஆம் வரிசையில் போய் உட்கார்ந்து சுவாகத் இதழை எடுத்துக்கொண்டு கவனமில்லாமல் புரட்டினான். கால் பட்டனை அழுத்தி தண்ணீர் கேட்டான். அருகில் வீற்றிருந்தவர் அவனை ஒரு வஸ்துவை போல பார்த்தார். அவருடைய பெல்ட்டையும் சேர்த்து கட்டிக்கொள்ள முயற்சித்துவிட்டு ஓர் அசட்டு புன்னகையில் மன்னிப்பு கேட்டுவிட்டு அழுந்த உட்கார்ந்து கை கடிகாரத்தை பார்த்தான் சேத்தன். இன்னும் 1 மணி 20 நிமிடம்தான். கேபின் க்ரூ, ஆம், ஆல் டோஸ் ப்ளீஸ் என்று பைலட்டிடமிருந்து ஆணை பிறக்க விமான கதவுகள் மூடப்பட்டு இன்ஜின் சுழலும் ஒலி கேட்கத் தொடங்கியது. சேத்தன் பிரமாதமாக வியர்த்து பக்கத்து சீட்டில் கூட வழியும் அளவுக்கு நனைந்திருந்தான். ஹோஸ்டஸ் அவன் அருகில் வந்து, ஆர் யூ ஆல்ரைட் சார் என்றாள். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் என்றான். பக்கத்து வரிசை பெண் குழந்தை கரிய கண்களுடன் எட்டி பார்க்க திடுக்கிட்டான். இந்த பெண் என்ன பாவம் செய்தாள்? சேத்தன் சுவாகத் இதழின் பளபளக்கும் விளம்பரங்களில் ஆழ, அவன் சீட்டிற்கு 20 வரிசை முன்னால் 7ஆம் நம்பர் வரிசையில் இருந்த ராஜ் நாராயணன் என்பவரை இப்பொழுது கவனிக்கலாம். சேத்தனுக்கு நேர் எதிராக டிப்டாப்பாக ஆடை அணிந்த சீட்டின் மேல் இருக்கும் படிப்பு விளக்கை பொருத்தி கொண்டு மீடியா லேப் என்கிற புத்தகத்தை புரட்டி அடையாளம் வைத்திருந்த பக்கத்திலிருந்து படிக்கத் தொடங்கிய பொழுது பையிலிருந்து ஒரு பால் பாயிண்ட் போன்ற வஸ்துவை எடுத்து அதன் தலையை அழுத்த அதிலிருந்து தி டைம் இஸ் 2:20 என்ற குரல் வந்தது. பக்கத்தில் வீற்றிருந்தவர் ஆச்சரியப்பட்டு திரும்ப ராஜ்நாராயணன் புன்னகைத்து, இது பால் பாயிண்ட் மற்றும் பேசும் கடிகாரம். நான் கண்டுபிடித்தது. என் பெயர் ராஜ். நான் ஒரு இன்வென்டர் என்று கையை கேட்டு குலுக்கினார். எக்ஸிகியூட்டிவ் கிளாஸை கடந்து காக்பிட் பிரதேசத்துக்கு வந்தால் விமானத்தின் கேப்டன் மேத்தா ஸ்டார்ட் ஆஃப் கிளியரன்ஸ் வாங்கி கொண்டு ஆல்டிமீட்டரை அமைத்துக் கொண்டிருந்தார். மேத்தா 20 வருஷம் அனுபவம் உள்ள பைலட். சீக்கிரமே ரீஜனல் டைரக்டர் ஆக போகிறவர். கணக்கில்லாத டேக் ஆஃப், கணக்கில்லாத லேண்டிங் செய்தவர். எப்போதும் நிதானத்தை இழக்காதவர். இன்று விமானம் மெல்ல மெல்ல டாக்ஸி பண்ணிக்கொண்டு பெங்களூரின் கிழக்கு மேற்கு ரன்வேயை நெருங்க, கேபின் க்ரூ அட் யுவர் ஸ்டேஷன்ஸ் ஃபார் டேக் ஆஃப் என்று மேத்தாவின் குரல் ஒலித்தது. ஹோஸ்டஸ் சேத்தனுக்கு எதிராக தற்காலிக சீட்டில் அமர்ந்து கொண்டு தன்னை பிணைத்துக் கொள்ள ஏர்பஸ் விமானம் இரையுண்ட பறவை போல ஓடி லேசாகி லேசாகி முக்கால் ரன்வேயில் வான் நோக்கி தாவியது. விமானத்தில் மொத்தம் 250 பேர் இருந்தார்கள். ராஜ்நாராயணன் சீட் பெல்ட், நோ ஸ்மோக்கிங் விளக்கை அணைத்ததும்
தன் பைக்குள் தேடி சிகரெட் எடுத்து அதை ஹோல்டரில் பொருத்தி பக்கத்தில் இருப்பவரிடம் பாக்கெட்டை நீட்டினார். அவரும் புன்னகையுடன் ஒன்றை எடுத்துக்கொள்ள ராஜ் தன் லைட்டரை ஒன்றை கிளிக்கியதும் ஜனகணமன என்று கேட்டது. என்ன இது? தேசிய லைட்டர். இது உங்க தொழிலா? எது? வினோதங்கள் தயாரிப்பது? ஆம், என் பேரில் 46 பேட்டன்கள் இருக்கின்றன. இதை பாருங்கள். இது என்ன? பென்சில். தப்பு. தெர்மாமீட்டர். தொடுங்கள். பக்கத்து சீட்காரர் தயக்கத்துடன் தொட, உங்கள் உடல் உஷ்ணம் 99 என்று குரல் கேட்டது. ரிமார்க்கபிள். இதை நீங்கள் நிறைய செய்து விற்கலாமே. இதை போய் சொல்கிறீர்களே, இன்னும் எத்தனை கண்டுபிடிப்புகள் தெரியுமா? ஒரு சோலார் கார், விண்ட் பைக், பெட்ரோல் சேவர், எத்தனை! என்னை புரிந்து கொள்ள மினிஸ்ட்ரியில் ஆள் இல்லை. சேத்தன் கால் பட்டனை அழுத்தி ஹோஸ்டஸை வரவழைத்து தண்ணீர் கேட்டான். கொடுத்து விட்டு கால் பட்டனை அணைத்து விட்டு கேபினுக்குள் சென்று 27C. அந்த ஆள் இதுவரை 1 கேலன் தண்ணீர் குடித்து விட்டான் என்றாள் அந்த ஹோஸ்டஸ். அவனை பார்த்தால் சந்தேகமாக இருக்கிறது என்றாள் சக ஏர் ஹோஸ்டஸ். எனக்கு பயமாக இருக்கிறது. ஸ்டீவார்ட்டிடம் சொல்லலாமா, இல்லை கேப்டனிடம்? வேண்டாம், ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கோ என்று எனக்கு தோன்றுகிறது. விஏபியை பார். வெள்ளம். எதற்காக? கிம்மி என்று அழைக்கப்பட்ட அந்த விமான பெண் சேத்தனை நெருங்கி, எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆர் யூ ரியலி ஆல் ரைட்? சேத்தன் புன்னகைத்து, நோ ப்ராப்ளம், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தால் போதுமானது என்றான். விரல்கள் தபலா வித்வான் போல நடுங்கின அவனுக்கு. ராஜ், நீங்கள் இப்போது எதற்கு டெல்லி செல்கிறீர்கள்? இன்வென்ஷன்ஸ் ப்ரமோஷன் போர்டு மற்றும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி அதிகாரிகளுக்கு என் கண்டுபிடிப்பு ஒன்றை காட்டப் போகிறேன். என்ன கண்டுபிடிப்பு? ராஜ் தன் பையிலிருந்து வஸ்துவை காட்டி, கால்குலேட்டர் இல்லை, இது பாம் டிடெக்டர் என்றார். அப்படி என்றால்? இப்போது இந்த பிளேனில் பாம் வைத்திருக்கிறது, வெடிகுண்டு வைத்திருக்கிறது என்று பேச்சுக்கு வைத்துக் கொள்வோமே, அதை இது கண்டுபிடித்து சொல்லிவிடும். ஆச்சரியம்! இந்த மாதிரி சாதனத்துக்கு இந்த காலங்களில் ரொம்ப வரவேற்பு இருக்குமே. ஆம், அதனால்தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இதை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். எவனாவது என் கண்டுபிடிப்பை காப்பி அடித்து விட்டால் கோடிக்கணக்கில் பணம் பண்ணி விடுவான். என்னாலேயே இந்த கண்டுபிடிப்பை நம்ப முடியவில்லை. சேத்தன் எழுந்து டாய்லெட் அருகில் நின்ற பொழுது ஹோஸ்டஸை பார்த்து அரைமனதாக புன்னகைக்க அவள் கண்களில் கலவரம் அதிகமாகியது. திஸ் மேன் இஸ் நாட் கிம். கேப்டன் மேத்தா விமானத்தை குரூசிங்கில் ஆல்டிடியூடில் கொண்டு விட்டு அதை ஆட்டோ பைலட்டிற்கு மாற்றி சுதாரித்துக் கொண்டு மெட் ரிப்போர்ட்டை பார்த்தார். நல்ல டெய்ல் வின்ஸ் குமார். 20 நிமிஷம் முன்னாலேயே டில்லிக்கு போயிடலாம். ஹோஸ்டஸ் காஃபி கொண்டு கொடுத்த பொழுது, எவ்ரிதிங் இஸ் ஓகே மிஸ் என்றார். ஒரு பயணி கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறார். 27ஆம் நம்பர் வரிசை. முதல் பயணமாக இருக்கும். எனக்கு அப்படி தோன்றவில்லை என்றான் அந்த ஹோஸ்டஸ். ராஜ் சின்ன அட்டை போல இருந்த அந்த கருவியை ஆர்வத்துடன் சக பிரயாணிக்கு விளக்கிக் கொண்டிருந்தார். ஒரு லித்தியம் செல் போதுமானது. அதில் ஒரு கிளாக் அனலைசர், அக்கோஸ்டிக் சிக்னேச்சர் அனலைசர் என்று எத்தனையோ சமாச்சாரம் இருக்கிறது. இது என்ன செய்யும்? ஆன் பண்ணிவிட்டு இப்படி அப்படி காட்ட வேண்டும். அருகாமையில் பாம் வெடிகுண்டு ஏதாவது இருந்தால் இதில் உள்ள பீப்பர் பீப் என்று சத்தம் போடும். இப்போது போடுகிறதே அது போல அல்லவா? அது போலத்தான். என்ன என்ன இது இப்பொழுது சத்தம் போடுகிறதா? ஆம், கருவி பீப் என்று பிடிவாத குரல் கொடுத்து கொண்டிருந்தது. சக பயணி, சம்திங் ராங். உங்கள் கருவி இந்த விமானத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதற்காக சொல்கிறது. அபத்தம் என்றார். ராஜ் அந்த கருவியை அசைத்து அணைத்து குலுக்கி தட்டி மறுபடியும் ஆன் செய்தார். மறுபடியும் பீப் என்று ஒலித்தது. சின்னதான குரல்தான், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அது அச்சுறுத்தியது. இம்பாசிபிள் என்று ராஜ் அதை சற்று முன்னே கொண்டு போக அதன் பீப் அதிகரித்தது. மேலே கொண்டு வர குறைந்தது. கால் அருகில் வைத்து பார்க்க இன்னும் ஒலி அதிகரித்தது. நோ, என்னால் நம்ப முடியவில்லை. என்ன என்றார் சக பயணி நடுங்கும் குரலுடன். இந்த கருவியின்படி இந்த விமானத்தில் ஒரு வெடிகுண்டு இருக்கிறது. அதுவும் இந்த சீட்டுக்கு கீழே ஹோல்டில் இருக்கிறது. அது எப்படி சாத்தியம்? உங்கள் கருவி பழையதடைந்திருக்க வேண்டும். சரியாக டிசைன் பண்ணவில்லையோ என்னவோ. இல்லையே, புறப்பட்டு வரும் முன்தானே செக் பண்ணினேன். எல்லாம் சரியாகத்தானே இருந்தது. ஒரு நிமிஷம் என்று அதன் பொத்தான்களை தொட்டு செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன் என்றார். கருவி செல்ஃப் டெஸ்ட் ஓகே என்றது. சரியாகத்தான் இருக்கிறது. என்ன சார் புரளி கிளப்பி விடுகிறீர்கள்? புரளி இல்லை. இதற்கு என்ன அர்த்தம் என்று கைக்குட்டையை எடுத்து வியர்வை துடைத்து கொண்டு கேட்க, நிச்சயம் இந்த விமானத்தில் ஒரு பாம் இருக்கிறது. ஐயோ, என்ன சார் சொல்கிறீர்கள்? ஒரு ஆளை நிம்மதியாய் பிரயாணம் செய்ய விடாமல் என்ன ஒரு அதிர்ச்சி தருகிறீர்கள். சரியாக பாருங்கள் சார். ராஜ் மீண்டும் மீண்டும் தன் கருவியை பொருத்தி பொருத்தி அணைத்து பார்க்க அது ஒவ்வொரு முறையும் பிடிவாதமாக பீப் என்றுதான் எச்சரித்துக் கொண்டிருந்தது. இப்போது என்ன செய்வது? கலவரப்பட வேண்டாம்.
லெட் மீ திங்க். ராஜ் தன் சீட்டின் மேலிருந்த கால் பட்டனை அழுத்தினார். சிவப்பு பவழம் போல அது ஒளிர அதை கவனித்து ஹோஸ்டஸ் கிம்மி அங்கு வந்து எஸ் சார் என்றாள். மிஸ், எனக்கு கேப்டனை பார்க்க வேண்டும். சாரி சார், பிளைட் டிக்கில் யாருக்கும் அனுமதி இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். என்னவென்று சொன்னால் அவரிடம் நான் போய் சொல்கிறேன். ஒரு காகிதத்தில் எழுதி கொடுக்கிறேன் என்று தன் பிரீஃப் கேஸிலிருந்து ஒரு மஞ்சள் காகிதத்தை எடுத்து தன் பால் பாயிண்டை திறந்து அது மணி சொன்னதை நிராகரித்து, கேப்டன் பேர் என்ன? கேப்டன் மேத்தா. டியர் கேப்டன் மேத்தா, என் பெயர் ராஜ் நாராயணன். நான் ஒரு விஞ்ஞானி. இந்த விமானத்தில் ஒரு வெடிகுண்டு இருக்கிறது. உடனே இறங்க வேண்டும். சத்தியம், பொய்யில்லை. எல்லோரும் நலன் கருதி. ராஜ் என்று கையெழுத்து விட்டு அதை மடக்கி இதை கேப்டனிடம் கொடுத்து விடு, ரொம்ப அவசரம் என்றார். கேப்டன் மேத்தா NIS-இல் இணைந்திருந்த விமானத்தின் பல்வேறு மீட்டர்களை ஒரு நோட்டம் விட்டு திருப்தியுடன் சுற்றிலும் பார்த்தார். வெளிர் நீல வானத்தில் வெகு தூர மேகத்தீற்றல்கள். ரொம்ப அமைதியான பயணம் என்று மனதில் எண்ணிக்கொண்டே இருந்த பொழுது கேப்டன் என்று ஹோஸ்டஸ் உள்ளே வந்து அந்த காகிதத்தை நீட்ட, என்ன கிம்மி? ஒரு பயணி இதை உங்களிடம் கொடுக்க சொன்னார், அவசரம் என்றார். அந்த கடிதத்தை அவள் படித்து யோசித்து, ஆசாமி எப்படி இருக்கிறார்? புரியவில்லை. தோற்றம் எப்படி? பார்த்தால் கனமான போலத்தான் இருக்கிறார். ஒழுங்காக உடையணிந்து கொண்டு ஒரு கம்பெனி எக்ஸிகியூட்டிவ் போல இருக்கிறார். யாரோ ஒரு பயணி மிகவும் படபடப்பாக இருப்பதாக சொன்னாயே, அது வேறு ஒருத்தர், 27ஆம் நம்பர் வரிசையில். இப்பொழுது இந்த ஆசாமி எப்படி இருக்கிறார்? வியர்த்து விறுவிறுத்து அடிக்கடி தண்ணீர் கேட்டுக்கொண்டே, இந்த கடிதத்தை கொடுத்தவர் வேறு ஆள். ஆம், அதில் என்ன எழுதியிருக்கிறது? சொல்கிறேன். கேப்டன் மேத்தா தன் ஹெட்செட்டை கழற்றி சீட்டின் மேல் வைத்தார். குமார், கொஞ்சம் பார்த்துக்கொள் என்று கோ பைலட்டிடம் சொல்லிவிட்டு கேப்டன் மேத்தா எழுந்து ராஜநாராயணன் இருந்த வரிசைக்கு வந்தார். குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் தான் சீட் அனுப்பினீர்களா? மேத்தா ராஜ் நாராயணன் அளவிடுவது போல பார்த்தார். தோற்றத்தில் நம்பிக்கை இருந்தது, கண்களில் உண்மையான கலவரம் இருந்தது. ஆம் கேப்டன், விஷயம் அவசரம். எப்படி சொல்கிறீர்கள்? ராஜ் நாராயணன் கேப்டனிடம், உங்களுக்கு கலவரம் ஏற்படுத்துவதற்கு மன்னியுங்கள். இந்த கருவி நான் கண்டுபிடித்தது. இது ஒரு விதமான சிக்னேச்சர் அனலைசர். விமானத்தில் வெடிகுண்டு இருந்தால் இதோ பாருங்கள், இந்த மாதிரி பீப் என்று சப்தம் போடும். எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. எனக்கு இந்த விஞ்ஞான விஷயங்கள் எல்லாம் புரியாது என்ற கேப்டன். சுருக்கமாக சொன்னால், நீங்கள் காலதாமதம் செய்யாமல் உடனே இந்த விமானத்தை இறக்க வேண்டும் என்றார் ராஜ்நாராயணன். மிஸ்டர் ராஜ்நாராயணன், நீங்கள் சொல்லும் கூற்றின் நிஜத்தை எப்படி? கேப்டன், இதையெல்லாம் அனாவசியமாக விவாதித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். உடனே இறங்க ஏற்பாடு செய்யுங்கள். நான் உத்தரவாதம். கேப்டன் மேத்தா மறுபடியும் ராஜ் நாராயணனையும் அந்த கருவியையும் பார்த்து, இந்த விமானத்தில் ஏற்றப்பட்ட ஒவ்வொரு பொருளும் பெட்டியும் உடமையும் பயணிகளால் அடையாளம் காட்டப்பட்ட பின் தான் ஏற்றப்பட்டது என்பது தெரியுமல்லவா உங்களுக்கு? தெரியும். ஆனால் பாம் இருக்கிறது. எப்படியோ வந்திருக்க வேண்டும். யாராவது ஒரு பைத்தியக்காரன் அல்லது கிறுக்கன் உடன் கொண்டு வந்திருக்கலாம். கிம்மி அந்த 27ஆம் வருஷக்காரர் என்றாள். ஒரு நிமிஷம் என்று மேத்தா அங்கிருந்து மெல்ல மெல்ல சேத்தனை அணுகினார். குட் ஆஃப்டர்நூன். சேத்தன் சந்தேகத்துடன் மேத்தாவை பார்த்தான். உடம்பு சரியில்லையா? எல்லாம் சரிதான். உங்கள் பெயர்? எதற்கு? மேத்தா அவன் கலந்த தலையையும் வெள்ளம் போல் வியந்ததையும் இப்போது புதுசாக நடுங்க தொடங்கிவிட்ட விரல்களையும் பார்த்தார். மிஸ்டர், யுவர் கேம் இஸ் அவுட். என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் கொண்டு வந்ததை கண்டுபிடித்தாகிவிட்டது. நான்சென்ஸ். என்ன சொல்கிறீர்கள் என்றே புரியவில்லை. மேத்தா அவனை தகிக்கிறார் போல் பார்க்க, அந்த பார்வையை தாங்க இயலாமல் அவன் கண்கள் தழைந்தன. அந்த வரிசையை விட்டு விலகும் பொழுது பக்கத்தில் இருந்த பயணி, எனிதிங் ராங் கேப்டன் என்றார். நத்திங் என்று மீண்டும் ராஜ் நாராயணனின் இருக்கைக்கு வந்தார். மிஸ்டர் ராஜ், நீங்கள் சொல்வது எல்லாம் பொய் என்று மட்டும் நிரூபணம் ஆகிவிட்டால் என்ன செய்வது உங்களை? எனக்கு தண்டனை கொடுங்கள், நஷ்ட ஈடு கேளுங்கள், கைது பண்ணுங்கள், என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் இறங்குங்கள் பிளீஸ். இத்தனை பேரின் உயிரை பணயம் வைக்க வேண்டாம் என்றார் ராஜ்நாராயணன். லுக், இஃப் இட் இஸ் a false alarm you heard it. உன்னை இப்படியே உயிரோடு வேக வைத்து விடுவார்கள் என்று எச்சரித்தார் கேப்டன். நான் தயார். கேப்டன் மேத்தா அந்த கருவியை மறுபடியும் நம்பிக்கை இல்லாமல் பார்த்துவிட்டு திரும்ப தன் இருக்கைக்கு சென்று ஏரியா கண்ட்ரோலை கூப்பிட்டார். விமானத்தில் ஒரு வெடிகுண்டு இருப்பதாக எச்சரிக்கை இருக்கிறது. திரும்ப வருகிறோம். எமர்ஜென்சி லேண்டிங்க்கு ஏற்பாடு செய்யுங்கள். தீயணைப்பு படைக்கு சொல்லுங்கள். மேலும் ஒரு பயணியை கைது செய்ய போலீஸ் படையினருக்கும் ஏற்பாடு செய்யுங்கள். ராஜர் என்றது ரேடியோ பதில். மணியுங்கள், 2 பயணிகளை கைது செய்ய வேண்டும். ராஜர். கிம், அந்த படபடப்பான பயணியின் சீட் நம்பர் என்ன சொன்னாய்? 27C கேப்டன். அவன் மேல் ஒரு கண் வைத்திரு. விமானத்தின் ஸ்பீக்கரில் மேத்தாவின் குரல் அழுத்தமாக ஒலித்தது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், திஸ் இஸ் யுவர் கேப்டன் ஸ்பீக்கிங். ஒரு இயந்திர சம்பந்தமான கோளாறினால் நாம் மீண்டும் பெங்களூர் செல்கிறோம்.
இன்னும் 40 நிமிஷத்தில் இறங்கி விடுவோம். கலவரப்படவோ கவலைப்படவோ தேவையே இல்லை. ஒரு விதமான சந்தேகத்தின் பேரில் எச்சரிக்கைக்காக இந்த நடவடிக்கை. உங்களுக்கு இதனால் ஏற்படும் அசௌகரியத்திற்கு வருந்துகிறேன். அறிவிப்பை கேட்டதும் பிரயாணிகள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கேள்வி கேட்க தொடங்கினார்கள். சேத்தனை பல பேர் உற்று பார்க்க அவன் அசத்துத்தனமாக இங்கும் அங்கும் பார்த்தான். எனக்கு ஒன்றும் தெரியாது. ஹோஸ்டஸிடம் சிலர் வந்து எனிதிங் ராங், நத்திங் நத்திங் என்றால். பின்பு ஏன் திரும்புகிறோம்? டெக்னிக்கல் ஃபால்ட் என்றால் 30வது முறையாக. ஏதாவது ஹைஜாக் சமாச்சாரமா? இதோ இவன் தானா? இல்லை இல்லை, நீங்கள் போய் உட்காருங்கள். இல்லை, ஏதாவது வெடிகுண்டா? அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் அமைதியாக போய் உட்கார்ந்தால் மற்ற பயணிகளை கவனிக்க முடியும். சம்திங் ரார். 40 நிமிஷத்துக்குள் இறங்கி விடுவோமா? ஆம், அப்படித்தான் கேப்டன் சொல்லியிருக்கிறார். சேத்தன் தன் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டான். 40 நிமிஷம் என்றால் அது வெடிக்க எத்தனை நிமிஷம் இருக்கிறது? அருகில் இருந்த குழந்தை அவனை பார்த்து புன்னகைக்க, வாட்டர் பிளீஸ். சேத்தன் திரும்பி பார்த்தபொழுது பல பிரயாணிகளின் கால் பட்டன் அழுத்த பணிப்பெண்களுக்கும் சமாளிப்பது கஷ்டமாக இருந்தது. பல பேர் தண்ணீர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சிலர் காஃபி வேண்டும் என்று அடம் பிடித்தார்கள். பலர் அதட்டலாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பெங்களூர் விமான நிலையத்தின் ரன்வே விளிம்பில் 6 தீ வண்டிகள் காத்திருந்தன. பற்றாக்குறைக்கு நகர தீயணைப்பு படையினரின் வண்டிகளுக்கும் சொல்லியிருந்தார்கள். ரன்வே கிளியர் செய்யப்பட்ட நிலையத்தின் அருகில் பறந்து கொண்டிருந்த விமானங்கள் அனைத்தையும் விலக்கி எல்லோரும் காத்திருந்தார்கள். 6 ஆம்புலன்ஸ் வண்டிகள் காத்திருந்தன. உயர் போலீஸ் அதிகாரிகள், விமான நிலைய அதிகாரிகள் எல்லோரும் நிலையத்தின் பரபரப்புடன் காத்திருக்க விமானம் மெல்ல மெல்ல இறங்கியது. அதன் வயிற்றில் விதைந்திருந்த வெடிகுண்டு மெல்ல மெல்ல கணங்களை விழுங்கி கொண்டிருக்க டிக் டிக் டிக். விமானத்தின் ராட்சச டயர்கள் ரன்வேயில் தேய்ந்து குதித்து ரப்பர் தீந்து ஸ்திரப்பட மேத்தா உடனே அதை ரிவர்ஸ் பிராப்பில் போட்டுவிட்டு வேகம் குறைத்தார். டிஸ்ஆர்ம் தி டோர்ஸ் அண்ட் ரிலீஸ் எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் என்று வெடித்தார். ஊளையிட்டுக் கொண்டு ஆம்புலன்ஸும் தீவண்டிகளும் பின்தொடர விமானம் நின்றதும் அதன் உள்ளே பொதிந்திருந்த சரக்கு படிகள் விடுதலை பெற்று ரன்வேயில் விழ பயணிகள் ஒவ்வொருவராக அதில் வழுக்கி வழுக்கி வெளியே அனுப்பப்பட்டனர். பயணிகள் முண்டியடித்து விமானத்திலிருந்து இறங்கினார்கள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நோ பேனிக், நோ பேனிக் ப்ளீஸ். மெல்ல மெல்ல ஒவ்வொருவராக 250 சொச்சம் பேரையும் வெளியேற்ற 10 நிமிஷம் ஆயிற்று. கேப்டன் மேத்தா கடைசியில் தான் வெளியே வந்தார். வாட்ஸ் ராங் கேப்டன்? என்னாச்சு? இன்ஜினியரிங்கிலிருந்து வந்திருந்த அதிகாரி கேட்க, வேர் இஸ் தட் மேன்? வேர் இஸ் ஹி? ராஜ்நாராயணன்? இங்கே இருக்கிறேன் கேப்டன். நான் என் பொறுப்பிலிருந்து விலக மாட்டேன். இந்த ஆசாமிதான் எல்லாவற்றிற்கும் காரணம். விமானத்தில் வெடிகுண்டு இருக்கிறது என்று ஏதோ ஒரு கருவியை வைத்து சொன்னார். மிஸ்டர் ராஜ், இது மட்டும் போலியாக இருந்தால் யூ ஆர் இன் ஃபார் பிக் ட்ரபிள். வேர் இஸ் யுவர் பாம்? ஒருவரையும் வெளியே அனுமதிக்க வேண்டாம். எல்லோரையும் லவுஞ்சில் இருக்க சொல். பயணிகளை விசாரித்து விட்டுதான் அனுப்ப வேண்டும் என்றார் போலீஸ் அதிகாரி. மிஸ்டர் ராஜ்நாராயணன், வாருங்கள். பாம் எங்கே இருக்கிறது என்று சொன்னீர்கள்? முன்பக்கத்து ஹோல்டில் தன் பையில் இருந்த அந்த கருவியை எடுத்து விமானத்தின் அருகில் அவர் செல்ல மற்ற பேர் தயங்கித்தான் பின் சென்றார்கள். இதோ இங்கே. பாம் ஸ்குவாடை கண்டு கூப்பிட்டிருக்கிறோம். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. சேத்தனின் பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டு அது திறமையாக விமானத்திலிருந்து நீக்கப்பட்டு பத்திரமான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பாம் ஸ்குவாடினால் அதன் ஃபியூஸ் நீக்கப்பட்டு செயலிழக்கப்படும் முன் விமானத்தின் புல்வெளியில் தூரத்தில் பத்திரமாக வெடித்தது. சேத்தன் கைது செய்யப்பட்டான். பத்திரிகைகளில் 250 பயணிகள் மயிரிழையில் உயிர் தப்பினர் என்று அலரும் தலைப்புச் செய்தி வந்திருந்தது. ராஜ்நாராயணின் போட்டோவும் பிரசுரமாகியிருந்தது. டாக்டர் ராஜ்நாராயணன் ஒரு மாதிரியான விஞ்ஞானி. என்னிடம் 47 கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன. அரசாங்கம் ஆதரவு தராமல் தவித்துக் கொண்டிருந்தேன். தற்செயலாக எனக்கு இந்த அவகாசம் கிடைத்தது. இனியாவது அவர்களுக்கு என் கண்டுபிடிப்பில் நம்பிக்கை வரும் என எதிர்பார்க்கிறேன். அதே செய்தித்தாளின் மறுகோடியில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டியின் உயர் அதிகாரி ராஜ் நாராயணன் கண்டுபிடித்துள்ள பாம் டிடெக்டர் கருவியை உடனடியாக ஒவ்வொரு விமான நிலையத்திலும் ஆர்டர் செய்ய போவதாகவும் விமானம் பத்திரம் குறித்த சாதனங்களின் ஆராய்ச்சிக்கு அவர் கேட்டிருந்த 40 லட்சம் ரூபாய் மானிய தொகையை அரசு உடனே கொடுக்க போவதாகவும் செய்தி வந்திருந்தது. இந்த செய்தி குறிப்பு டைம், நியூஸ்வீக் போன்ற வெளிநாட்டு பத்திரிகைகளிலும் வந்திருந்தது. இந்தியா டுடே டிராமா இன் மிட் ஏர் என்று அட்டைப்பட கட்டுரை எழுதி சேத்தனின் பூர்வீகத்தை அலசியிருந்தது. சர்வதேச சிவில் விமான கழகத்திலிருந்து டாக்டர் ராஜ் நாராயணனை கனடாவின் மான்ட்ரியாலுக்கு அழைத்திருந்தனர். போலீஸ் நிலையத்தில் சேத்தன் எதுவும் பேசவே இல்லை. எதை கேட்டாலும் ஏன் அப்படி செய்தாய் என்று திரும்ப திரும்ப கேட்ட போதும் இயக்கத்திற்காக என்றுதான் சொன்னான். என்ன இயக்கம் என்று சொல்லவில்லை. அவன் ஒருவேளை பைத்தியமாக இருக்கலாம் என்று நிமான்ஸிலிருந்து ஒரு டாக்டர் அவனை பார்க்க வந்திருந்தார். சேத்தன், நீ செய்த காரியத்தின் தீவிரம் தெரியுமா?
தெரியும், அனைவரும் உயிரிழந்திருப்பார்கள். நீயும் உயிரிழந்திருப்பாய். ஆம், பரவாயில்லை. எதற்காக அப்படி செய்தாய்? உன் உயிரையே பணம் வைத்தாய். இது ஒரு முறையில் கொலை, தற்கொலை இரண்டுமே சேர்ந்து அவ்வளவு தீவிரமான குற்றத்தை செய்ய காரணம் என்ன? இயக்கம். எனக்கு சாவில் அக்கறை இல்லை. எவன் செத்தால் என்ன, எவன் வாழ்ந்தால் என்ன? எங்கள் லட்சியம் நிறைவேறும் வரை கொன்று கொண்டே இருப்போம். என் சகோதரர்கள் அங்கே சாகிறார்கள். சேத்தன் பஞ்சாப் தீவிரவாதியா, ஈழமா, இல்லை போடாவா, இல்லை விதர்பாவா, இல்லை பாலஸ்தீனியனா? எது எப்படி என்று அவர்களால் இதுவரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. போலீஸ் லாக்கப்பில் ரிமாண்ட் செய்யப்பட்டு மாஜிஸ்ட்ரேட் முன் அவன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஜுடிஷியல் லாக்கப் பெற்று அவனை மத்திய சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்றனர். அடுத்த வாரம் அவன் அண்ணன் என்று சொல்லிக்கொண்டு சேத்தனை பார்க்க ஒரு இளைஞன் சிறைச்சாலைக்கு வந்தான். அருகில் யாரும் இல்லை என்று தெரிந்ததும் சேத்தன், ராஜீவ், என்ன ஒரு வாரமா ஆளைய காணல? என்னை கை கழுவி விட்டுட்டீங்களோன்னு. சாச்ச, பத்திரமா வர வேண்டியிருந்தப்பா. எல்லாம் ஆச்சுல? ஆச்சு. சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். ஆர்டர் கிடைச்சிருச்சு, பெரிய ஆர்டர். எக்ஸ்போர்ட் என்கொயரி கிடைச்சிருச்சு. 40 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ணிட்டாங்க ஆராய்ச்சிக்கு. ராஜ்நாராயணன் என்ன சொல்றாரு? மன்னிக்க சொன்னாருப்பா. கனடா போயிருக்காரு. இயக்கம்னே சொல்லிட்டு இருக்க சொன்னாரு. நல்ல வக்கீலா வச்சு உன்னை 1 வருஷத்துக்கு மேல ஜெயில வைக்காம பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. நீ ஜெயில இருந்து திரும்பி வந்த மறுநாளே ஒப்பந்த தொகை கொடுக்கப்படும்னாரு. இந்த பழம். நல்லா வக்கீலா பார்த்து வைக்க சொல்லுப்பா. கொசு தொல்லை தாங்கல. இப்பவாது ஒழுங்கா கருவியை அமைக்க சொல்லு. டேய், அது நிஜமாவே வேலை செய்தா? எது? அதான் வெடிகுண்டு கண்டுபிடிக்கிற சாதனம். வேலை செய்தோ இல்லையோ வித்தாச்சு.